ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு முக்கியமான அவசர செய்தியை சொல்வதற்காக தானே காலையிலிருந்து உன் வராகி அம்மா கால் கடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். அது புரியாமல் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் நினைத்தது நடக்கவில்லையே என மனதின் ஓரத்தில் கவலைகளை சுமந்து கொண்டே இந்த வாழ்க்கையை நீ ஏன் சலிப்போடு வாழ வேண்டும்? உன் திறமையை பொறுத்துதானே உன் வாழ்க்கை பாதையானது ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததாக அமைந்து கொண்டிருக்கிறது. முடிந்தளவிற்கு உன் திறமையை அதிகரிக்கப்பார். அதை விட்டுவிட்டு எனக்கு வாய்த்தது இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் திறமைகள் இருக்கிறது, என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என உனக்கென ஒரு எல்லை கோட்டை வகுத்து கொள்ளாதே. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உன்னால் சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும், 4 பேர் பாராட்டும்படி உன்னால் எல்லா விஷயங்களையும் செய்து காட்ட முடியும் என தன்னம்பிக்கையோடு உன் வேலைகளை செய். நல்லதோ கெட்டதோ இங்கு நீ அனுபவம் பெற்றால்தான் வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் பக்கங்கள் பூர்த்தியாகும். என்ன அனுபவம் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக என் செல்லமே. உனக்கு வரும் கஷ்டங்களை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள், சவால்கள் என நீ தைரியமாக ஏற்றுக்கொண்டு விட்டால் ஏன் உனக்கு வேதனை வரப்போகிறது? எல்லா மனிதர்களும் சோதனைகளை அனுபவித்துதான் தீர வேண்டும், கஷ்டங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என நான் ஏற்கனவே உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன். கோடானு கோடி வைத்திருக்கும் கோடீஸ்வரர் ஆனாலும் அவர் கூட வாழ்நாளில் அழுகாமல் வாழ முடியாது. எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளாமல் நிம்மதியாய் சந்தோஷமாய் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து 24 மணி நேரமும் சிரித்து கொண்டும் இருக்க முடியாது. நிம்மதியாய் தூங்கிக் கொண்டும் வாழ முடியாது. இங்கு மனிதர்களாக பிறந்து விட்டாலே எல்லாருக்குமே சோதனைகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் என்கிற உண்மையான யதார்த்தமான விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டதா? உனக்கு ஒரு சோதனை வந்து விட்டதா? அதிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி என்னை வேண்டிக்கொள். இல்லை என்றால் அதை சமாளித்து தாண்டி கடந்து வருவதற்கு தைரியத்தை எனக்கு கொடுங்கள் என அப்படியாவது வேண்டுதல் செய். அதை வைத்துவிட்டு எனக்கு கஷ்டம், எனக்கு பிரச்சனை, எனக்கு துன்பம் என நீ வருத்தப்படுவதாலும் புலம்புவதாலும் எதுவுமே இங்கு மாறிவிடாது என் செல்லமே. உன்னுடைய இதய சுமை அதிகரித்து உன் வாழ்க்கையே நரகமாய் இருப்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீ அழுவதாலோ வருத்துவதாலோ கண் கலங்குவதாலோ எதுவுமே இங்கு மாறாது. நீ சாதிக்க பிறந்த குழந்தை, அத்தனையையும் சரி செய்யக்கூடிய திறமை வாய்ந்த என் குழந்தை. உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயம் நான் பலன் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கும்போது ஏன் வேதனையும் கவலையுமாகவே உன் வாழ்க்கையை வாழ வேண்டும்? சரிந்து போய் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையானது துயரத்தின் எல்லைக்கு சென்று விடாமல் உயரத்தின் உச்சிக்கு நான் கொண்டு வருவேன். கலங்காதே என் தங்கமே. உனக்கான நல்ல நேரம் வரத்தான் போகிறது. நேற்று நடந்ததெல்லாம் மாறப்போவதில்லை. அதை நினைத்து ஏன் கவலை கொள்கிறாய்? ஏற்கனவே நடந்ததையும் ஏற்கனவே நிகழ்ந்ததையும் ஏற்கனவே மற்றவர்கள் பேசிய பேச்சுக்களையும் மனதிற்குள் தேக்கி வைத்து ஏன் இப்படி நீ துவண்டு போய் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு உன் வராகியம்மா நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி வா. எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன் வாழ்க்கையை சொர்க்கபுரியாய் நான் மாற்றுவேன். என் மீது நம்பிக்கை வைத்து வணங்கினால் உன் வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கமாகவே மாறிவிடும் என் செல்லமே. வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் இன்பம் எங்கு கிடைக்கும், வெற்றி எங்கு கிடைக்கும் என்று தானே தேடி தவிக்கிறாய். ஆனால் நீ தேடி போகும் இடமெல்லாம் மீண்டும் மீண்டும் துன்பத்தில் சிக்கி மாட்டிக்கொள்கிறாய். எனக்கு தெரியும் என் செல்லமே. உன் வாழ்க்கை போராட்டமான கதையும் எனக்கு தெரியும். உன் வாழ்வில் இப்போது துன்பங்களும் துயரங்களும் எதனால், எப்படி, யார் மூலமாக வருகிறது என எல்லாவற்றையும் நான் அறிவேன். ஆறாத வடுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையை பற்றி நீ மாறுபட்ட விதத்தில் யோசிக்க வேண்டும். மாறுபட்ட போராட்ட எண்ணம்தான் உன் வாழ்வில் வெற்றியை கொண்டு வரும். நீ வணங்கக்கூடிய இந்த வராகியம்மா நிச்சயம் உன்னுடைய சூழ்நிலை கைதியாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சரி செய்து காப்பாற்றத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன். சூழ்ச்சியால் தள்ளப்பட்டு என்ன செய்வதென தெரியாமல் திக்கு தடுமாறி தவித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை நரகமாய் இருக்கிறதே என கவலைப்படுகிறாயா? கவலை கொள்ளாதே. நீர்க்குமிழி எப்போது எப்படி உடையும் என தெரியாதுதானே? அதுபோல்தான் உன் வாழ்க்கையை திசை திருப்பிக் கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எப்போது சரியானது என நீ அறியாத வகையிலேயே என் அருளால் உன் வாழ்வில் அத்தனை அற்புதங்களையும் நிகழ்த்தப் போகிறேன். முடிவே இல்லாமல் சுழன்று கொண்டிருக்கும் சக்கரம் போல வாழ்க்கையில் தொடர்ந்து தொல்லைகளாய் அனுபவித்து நிம்மதி இழந்து நீ வாடுவதெல்லாம் நான் அறிவேன். வாழ்க்கையில் வரும் சோர்வும் சுமையும்
உன்னை ஊனமாக்கி விடாது என் செல்லமே. இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நீ கால் இடறி கீழே விழுகும்படி நான் ஒருபோதும் விடமாட்டேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கை என்பது அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மிகவும் சிறப்பானதாகவும் மாறத்தான் போகிறது. வாழ்க்கை எனும் நதியில் இருபுறமும் இருப்பது கரை என்றும் நம்பிக்கை என்றும் அதில் வாழ்ந்து கொண்டிருப்பது நீ என்றும் நம்பிக்கொள். உன்னை கைப்பிடித்து கரை சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு. வேதனைகள் தான் உன் வாழ்க்கை என தவறாக நினைத்து வாழாதே. உன் மனம் என்பது தெளிந்த நீரோடை போல இருக்க வேண்டும். இன்னல்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் என்னால் எப்படி நிம்மதியாய் வாழ முடியும் என யோசிக்கிறாயா? நீ என்னை வணங்குகிறாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு நல்லது செய்யாமல் இருப்பேன்? பொறுமைகள். உன் வாழ்க்கைக்கான விடியலை இந்த வராகி அம்மா கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய தரிசனத்தை காண அவளாய் காத்திருக்கும் உனக்காகவே நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படி செய்ய போகிறேன். உனக்கான வரங்களை அள்ளித் தருவதற்காக நான் காத்திருக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய மாயைதானே. அதில் நடக்கக்கூடிய விஷயங்களில் உன்னை சிக்க வைத்து துயரத்தில் வாட்டி வதைத்து கால சூதாட்டமாய் உன்னை முன்னுக்கும் பின்னுக்கும் அலைக்கழித்து பகடைக்காய் போல உன்னை உருட்டி விளையாடுகிறதா? கவலை கொள்ளாதே. உன் முற்பிறவி பயனையெல்லாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் இந்த வினைகளெல்லாம் தீர்ந்து போய் என்னை வழிபடுவதின் பலனாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் மனதின் காயங்கள் எல்லாம் மாறிப்போய் உனக்கான நல்வழியும் பிறக்கும் என் செல்லமே. வாழ்க்கையே சோகமாகவும் ஏமாற்றமாகவும் நிரந்தரமாய் நான் பிரச்சனைகளையே குத்தகைக்கு எடுத்துக்கொண்டது போல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு கலக்கம், ஏதாவது ஒரு கஷ்டம் என்றுதானே நித்தமும் உன்னை பாடாய்படுத்துகிறது. என்னடா வாழ்க்கை என சலித்து கொள்ளாதே. உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் அதே இடத்தில் உன்னை மரமாய் நான் வளர்த்திடுவேன். உன் மனதிற்கு இப்போது என்ன வேண்டும்? அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் தானே. அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் இப்படி தோல்வியாகவும் தோற்று போயும் சோர்ந்து போயும் நீ கவலை கொள்ள மாட்டாய். நான் உன்னை சிறப்பாய் வாழ வைக்கப் போகிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையே பொற்காலமானதாக மாறப்போகிறது. உனக்கான சாதனை மரமாக நீ மாறுவாய். உனக்கான சோதனைகளெல்லாம் நிழலாய் மாறப்போகிறது. நிஜமாய் நீ எதை எதிர்பார்த்தாயோ அது எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். மனதளவில் காயப்பட்டு கண்கலங்கி கொண்டிருக்கும் உனக்கு என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளின் பிரதிபலனாக எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கும்படி செய்வேன். என் அற்புதங்களை எல்லாம் உன் வாழ்வில் உணரப் போகிறாய். காயப்பட்டு கொண்டிருக்கும் உன் மன காயத்திற்கு மருந்தாக நான் இருப்பேன். கல்பட்டால் உடைந்து போகும் கண்ணாடி போல மனதை மிகவும் குழப்பத்தோடு வைத்துக் கொள்ளாதே. தெளிவான மனநிலையோடு இருந்தால் உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் என்னால் செய்து கொடுக்க முடியும். காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சிறப்பாய் முடித்து கொடுத்து உனக்கு நல்ல மனமாற்றத்தையும் உண்டாக்குவேன். விரைவில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வராகி அம்மாவை நம்பு. உன் விருப்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் நிச்சயம் நிறைவேறும். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.